கழுகு பறவையின் ராஜா. அது ஒரே இலக்குல தான் அது ஒரு கவனத்தை செலுத்தும். அவர் கவனம் எங்கேயுமே சிதறாது. ஆனா மனிதராகிய நாம என்ன பண்றோம்? பணத்துக்காண்டியும் புகழுக்காண்டியும் பேருக்காண்டியும் இப்படி எல்லா விஷயத்துக்காண்டியும் நம்ம கவனத்தை சிதறடிக்கிறோம். கழுகு தனக்கு தேவையான உணவை தேடாது. அது உயரத்துல இருந்து அது பார்க்கும். பல பறவைகள் உணவுக்காண்டி ஓடும். ஆனா கழுகு மேலே இருந்து பார்க்கும். அது சரியான நேரத்தில் அந்த உணவை எடுக்கும். புயல் வந்துச்சுன்னா பல பறவைகள்லாம் என்ன பண்ணும்? புயலை நோக்கி போகும். ஆனா கழுகு புயலின் எதிர் திசையை நோக்கி தான் இலக்கு என்னன்றதை அது தேடும். அது எங்க போய் சேரணுன்றதுக்கு தெரியும். ஆனா மனிதர் என்ன பண்றோம்னா எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகிறோம். ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மைண்டுக்கு என்ன இலக்கு, எப்படி சக்சஸ் ஆகிறோம், என்ன பார்த்து எல்லாமே தெரியும். கழுகு ஏன் நம்ம பறவைகளின் ராஜான்றோம்? அது ஒரே ஒரு இலக்கை மாத்திரம்தான் தேடும். ஒரே விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணும். ஆனால் மித்தவங்க நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகள்ன்ற மாதிரி, பல பறவைகள்ன்ற மாதிரி என்ன கிடைச்சாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரே விஷயங்கள் அது கஷ்டப்பட்டாலும் சரி, போர் அடித்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நீங்கள் உங்கள் சக்தி என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதை நோக்கி பல குழிகள், பல விஷயங்கள், தடங்கள் வந்தாலும், சிதறல்கள் வந்தாலும், உங்க இலக்கை நோக்கி நீங்க போக முடியல அப்படின்னு வந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும் அதை நோக்கி பயணிக்கிறது மனசை அமைதி வச்சுட்டு நம்ம போனோம்னா ஜெயிக்க முடியுன்றாங்க. கழுகை பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் கழுகு மாதிரி உயரமா நீங்க போனீங்கன்னா அது ஸ்டேஜில் அது ஷார்ப்பாக கீழே என்ன கிடைக்குதுன்றத நோக்கி கரெக்டாக அந்த மீனை கொத்தி கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். அதோட அந்த ஸ்ட்ரென்த் என்ன, அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் கழுகு மாதிரி போங்க. உங்களை கவனத்தை நோக்கி மாத்திரம் போங்க. ஒரே ஒரு கவனம். எல்லாத்தையும் போகாதீங்க. எல்லா விஷயத்தையும் தேவன் வான்னு எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுக்க தேவை. உங்களுக்கு தேவை ஒன்று. அந்த ஒரே ஒரு விஷயம் அதை எடுத்தா நிச்சயமா அடுத்த இலக்கை நோக்கி போக முடியும். அதனால கவனம் சிதறல் இல்லாம உங்க கவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யோசிங்க.